ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் சாய் ஜிஷா. இப்போ எல்லாருமே லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய இடத்துல நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ என்ன தான் நம்ம நினைக்கிறோமோ அது தானே நடக்கும். இது ஈர்ப்பு விதி தானே. இது ஏன் யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. கன்ஃபியூஸலே வாழ்றது, நெகட்டிவாக பாசிட்டிவாக, பாசிட்டிவ் நெகட்டிவாக. ஸோ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தால் என்ன தான் நடக்கும்? நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் தள்ளி போய்க்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே என்னென்னு தான் நினைக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இது நடக்குதா, இந்த நிலைமை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஏன் வாழணும்? அடுத்தவங்களுக்காகவா நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஸோ இது யாருமே அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது, உலக கௌரவம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்காக, அவங்க அந்த ஆன்மை எதுக்காக வந்திருக்குங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே மறைகிறாங்க இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர். இதில் வேற அவங்கள பார்த்து இவங்க அப்படியே லைஃப்பில் ஒன்று அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இது வாங்கிடணும். அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா நம்ம லைஃப்பில் இதே மாதிரி கட்டணும். ஸோ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கடவுள் கூடயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேறுபாடு தான் வச்சுருக்கோம். முஸ்லீம் தனியாக, ஹிந்து தனியாக, இப்படி நம்ம முந்தியிலேருந்து ஒரு வேறுபாடு வச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. இதை எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு தான் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம்களும் ஹிந்துக்களின் தெய்வமும் ஒன்று தான். ஆனால் அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமையே கிடையாது. ஆனால் அவங்களுடைய பக்தர்கள் ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க? நாங்கள் தான் பெரியவங்க, எங்களுடைய இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சச்சரவு புரிந்து அவங்களுக்குள்ளேயே அடிதடி சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறு, அப்படி தானே? ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எல்லாருமே ஒரு ஜீவாத்மா. கடவுளுங்கிறது ஒரு பரமாத்மா. ஸோ அவங்க கடவுளுங்கிறது ஒருத்தர் மட்டும்தான். அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கள்ளங்கபடு அறியாத மக்களாக நம்ம எல்லாம் கைகோர்த்து 2 வகுப்பினரும் ஒன்றாக இணைந்து சரியான விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குறிக்கோளான தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுவீர்கள். அதாவது போராடி வாதாடுதல் நல்லதல்ல. எனவே விவாதிக்கலாம் வேண்டாம். அடுத்தவங்க கூட போட்டி கூட போட வேண்டாம். நீ ஏன் போட்டி போடுற? உனக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட கேளு. அடுத்தவங்க லைஃப் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படியே நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் தவறானது. அதுதான் பாபா கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எப்போதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட கேளுங்க. உங்களது அக்கறையிலையும் நிலத்துலையும் நான் ரொம்ப கண்ணும் கருத்தமாகவே உங்களை பாதுகாத்துட்டே நான் வரேன். எப்போதுமே என்னையே நினச்சிட்டே இருங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாங்க. யோகம், தவம், தியாகம், ஞானம் எல்லாமே கடவுளை அறியறதுக்கான ஒரு நெறிகள் தான். இதெல்லாம் வச்சு கடவுளை கண்டிப்பாக நம்ம அறிந்துடலாம், அறிய முடியும். அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஏதேனும் ஒன்றில் நீங்கள் ஞானம் பெறலை அப்படின்னா உங்களுடைய பிறப்பே வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா நம்ம பிறந்தது ஏதோ ஒன்று கண்டிப்பாக யோகம், தியாகம், தவம், ஞானம் ஏதோ ஒன்று மூலமாக கடவுளை கண்டிப்பாக அறிய முடியும். அதை கூட நீ அறியலைன்னா இந்த பிறப்பு உனக்கு முழுசும் 0 தான், வேஸ்ட். இந்த பிறப்பே உனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உனக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கிறாங்க, தீமை உனக்கு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கக்கிட்ட போய் பழிக்கு பழிலாம் போய் என்ன சொல்கிறது, பழிக்கு பழி போய் செய்வாங்கள்ல, பழிக்கு பழி வாங்காதீங்க, பழிக்கு பழி துரோகம் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது செய்ய இயலுமானால் எனக்கு பிடிச்ச மாதிரி பிற ஜீவராசிகளுக்கு நல்லது செய்யுங்க. அதுதான் உனக்கு நல்லது, அனைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. இது அனைவருக்குமே சாய்பாபா அளித்த ஒரு உபதேசம் தான். ஆனால் லௌகிக ஆன்மீக விஷயங்கள் ரெண்டுலையுமே இது நலம் கொடுக்கும். ஸோ பாபா சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு வழியில் எப்படியாட்டும் கடவுளை கண்டிப்பாக அந்த பிறவி வேஸ்ட் ஆகாத மாதிரி, அதாவது வீண் போகாத மாதிரி நம்ம ஏதேனும் ஒரு வழியில் கடவுளை கண்டிப்பாக அறிய முடியும். அதனால் அதுக்கேற்ற பயிற்சியை இப்போவுமே நம்ம தொடங்கிடணும். கடவுளை கண்டிப்பாக பிடிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல இந்த பிறவிக்கான ஒரு பயனே. ஸோ எப்போவுமே கடவுளை நினச்சிட்டே இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். தேங்க்யூ.